ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நேரில் கவனிக்குங்க. சமீபத்தில் வந்து பார்த்தா வெனிசுலாவில் 40 பேர் இறந்துருப்பாங்க. இரவோட நைட்டு வந்து பார்த்தா ஏர் ஸ்ட்ரைக் போட்டு இறக்க வச்சிருப்பாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தொடர்ந்து அதில் வெனிசுலாவோட பிரசிடென்ட் நிக்கோலஸ் மதுரோவும் அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து பார்த்தா சிலியாவும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணி எங்கடா வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இந்த ப்ரூக்லின் ஜெயில்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. இந்த ப்ரூக்லின் ஜெயில் வந்து பார்த்தா நரகத்தில் இருக்க பனிஷ்மெண்ட் வந்து இந்த ஜெயிலில் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க மக்களால் பேசப்படுது. ஸோ இந்த ஜெயிலை பற்றி என்னடா சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயில் வந்து பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்குமா. அதாவது ஒருத்தர் தான் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி, அதாவது சவப்பட்டியில் நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ரொம்ப சின்ன ஒரு அறை. அந்த அறைக்குள்ளே இவர் இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர அதில் இருந்தால் ஒரு மென்டாலிட்டியும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிடும். ஸோ இதுக்கெலாம் ஏன்டா பண்ணுறாரு ட்ரம்ப், என்னடா காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆயில் தாங்க காரணம். ஆயில் தான் முக்கியமான காரணம். எதுக்கு ஈரானை வந்து அடிக்கணும், எதுக்கு ஈராக் அடிக்கணும், எதுக்கு வந்து மிடில் ஈஸ்ட்டை டார்கெட் பண்ணணும், எப்படி எல்லாம் எதுக்கு வந்து இஸ்ரேலை யூஸ் பண்ணி இவங்க எல்லாம் இது பண்ணணும், முக்கியமான காரணம் ஆயில் தான். ஸோ அதுக்காக தான் வந்து மெயினாக வந்து இந்த போர் தொடுக்கிறது, காலி பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது ஏன் வந்து மற்ற நாடுகிட்ட பண்ண மாட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாடுகள் வந்து பண்ண அணு ஆயுதத்தில் பலம் வாய்ந்த நாடுகளாக இருக்கோ அந்த நாடுகளை டச்சே பண்ண மாட்டானுங்க. எந்த நாடுகள் வந்து வீக்காக இருக்கோ அந்த நாடு ஈஸியாக முடிச்சிடலாம் சொல்லிட்டு ஈஸியாக முடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சீரியாவிலேருந்து, லெபனான்லேருந்து, பலஸ்தீன்லேருந்து எல்லா நாடுகளும் வந்து பண்ண அவங்க என்ன பண்ணிகிட்ருப்பாங்க தெரியும். அதே விஷயத்த வெனிசுலாவில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது காரணம் அவங்க வந்து ஒரு முஸ்லீமோ கிடையாது, கிறிஸ்டினோ கிடையாது. இது காரணம் பலம், ஆயுதம், பவர்ஃபுல். அவங்களோட ஆயில் தான் முக்கியமாக தேவைப்படுது. அந்த ரிசோர்ஸஸ்க்காக மற்ற நாடுகளை அடிமையாக்குறாங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மேலும் கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மனிதாபிமற்ற மிருகங்கள் வந்து பண்ணால் ட்ரம்ப் மாதிரி பல பேர் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்தியாவுக்கு நண்பர்களும் கிடையாது. இந்தியாவில் 60,000 கோடிக்கு மேலே டாரிஃப் போட்டிருக்காங்க, டேக்ஸ் ஏற்றிருக்காங்க, வரி ஏற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் என்னென்னு கவனிச்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.